நேற்று நடந்து முடிந்த ஆனந்த் அம்பானி ராதிகா மெர்ச்சன்ட் திருமணம் பேசுபொருளாகி இருக்கிறது. இந்த திருமணத்தை மிக விமர்சையாக உலகமே வியக்கும் வகையில் முகேஷ் அம்பானி ஏற்பாடு செய்தார் என்பதால் பலரும் பலவிதமான விமர்சனங்களை வைத்தனர். கடைசி மகன், அதுவும் உடல்நிலை பாதிக்கப்பட்ட மகனின் திருமணத்தை முகேஷ் அம்பானி இப்படி நடத்தி வைத்துள்ளார் என்பதுதான் உண்மை. இந்த சமயத்தில் ஜியோ நிறுவனம் தன் வாடிக்கையாளர்களுக்கு வழங்கும் வழக்கமான சேவைகளுக்கு கட்டணத்தை சற்று உயர்த்திவிட்டது. உடனே பொங்கி எழுந்த மக்கள் தன் மகனின் கல்யாண செலவுக்காக தான் முகேஷ் அம்பானி இவ்வாறு கட்டண உயர்வை செய்துள்ளார் என்று அவரை கரித்து கொட்டுகின்றனர். ஆனால் அம்பானி வீட்டு திருமணம் வெறும் வெற்றி கொண்டாட்டங்களும் பிரம்மாண்டமாக நடந்த நிகழ்வு மட்டுமல்ல. ஆனந்த் அம்பானியின் திருமணத்துக்கு முன்னதாக அதே மேடையில் 50 ஜோடி ஏழைகளுக்கு திருமணம் செய்து வைத்தனர் முகேஷ் அம்பானி குடும்பத்தினர் என்பதையும் கருத்தில் கொள்ள வேண்டும். அதோடு சீராக தலா 1 லட்சம் ரூபாய் ரொக்கமும், வீட்டுக்கு தேவையான அத்தனை உபகரணங்கள் முதல் 1 வருடத்திற்கான மளிகை பொருட்களும் கொடுத்து அந்த குடும்பங்களையும் மகிழ்ச்சியடை செய்துள்ளனர். தங்கள் நேரத்தையும் செலவிட்டு மணமக்களை நேரில் சந்தித்து ஆசியும் வழங்கினர். அதுபோக தன் திருமண விருந்தை மக்கள் பலர் உண்டு மகிழ வேண்டும் என்ற எண்ணத்தில் 40 நாட்கள் பண்டாரா எனும் தொடர் விருந்து நிகழ்வுகள் பொதுமக்களுக்கு விமர்சையாக நடைபெற்றது. தினமும் சுமார் 9,000 பேருக்கும் மேல் தொடர்ந்து 3 வேளையும் 40 நாட்கள் இந்த திருமண விருந்து வழங்கப்பட்டு வருகிறது. கேலியும் கிண்டலும் வன்மமான விமர்சனங்களையும் அள்ளி வீசும் மக்களே, இது போன்ற நல்ல செயல்களை பாராட்ட ஏனோ உங்களுக்கு மனம் வருவதில்லை என்பதுதான் விசித்திரமாக உள்ளது.